ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரையும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு வரேன். நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆளும் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் எப்படி சோறாக்குறீங்க, எப்படி சாப்பிட்றீங்க, யார் உங்களுக்கு கொடுக்குறா, பொய் சொல்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நானாக சமைக்கிறேன்னு சொன்னால் யாருமே எதிர்பார்க்கலை. அதை நான் எப்படி உங்களுக்கு நிரூபிக்கிறேன்னு தெரியலை. அதனால் இப்போ நான் உங்களுக்கு ரியலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ஸ்பெண்ட் பண்ணுறேன். சரியா? ஏன்னா நான் உங்களை ஏமாற்றி நான் பணம் வாங்குறதா எல்லோரும் நினைக்கிறாங்க. என்னை வேறு ஆளோ யாரோ ஒரு ஆள் வச்சு என்னை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க நான் கேட்குற உதவிகளை. அதனால் இப்போ நான் உங்களுக்கு லைவே நான் எப்படி சமைக்கிறேன் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நைட்டு கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் அடுப்பை போட்டு விட்டு வரணும். இதுதான் என்னுடைய சமையல் கட். சரியா? சுவிட்சை போட்டாச்சு. அடுத்து என்ன செய்யணுங்கிறத இப்போ நான் பார்க்குறேன். இது நேற்று வச்ச குழம்பு. அந்த குழம்ப சூடு பண்ண போகிறேன். சூடு பண்ண போகிறேன். இப்போ சாப்பாடு என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ரெடி பண்ண போகிறேன். எப்படி சமைக்கிறேங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு நான் உங்களுக்கு அரிசி எங்கே இருக்குது, அங்கே இருக்குது. இதை போட்டாச்சா? இதை அங்கே வச்சு விட்ருவோம். மூடிய அம்மா மூடிடுச்சு.
துணி எங்கே வச்சேன்? குழம்பு இவ்வளோதான் சமையல் வேலை. இதை பண்ணிட்டேன்னா இவ்வளோதான் சமையல் வேலை. இதை சோறு வேகிற வரைக்கும் பக்கத்தில் இருந்து சாப்பாடு ஆக்கி தண்ணி இஞ்ச விட்டு 2வது நான் எடுத்து அதை குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்குவேன். இப்படித்தான் சாப்பாடு இறக்கிக்கிறவும் வைக்கவுமா இருக்கேன். எல்லோரும் சொல்கிறாங்க, யாரோ எனக்கு கஞ்சி ஊற்றுறாங்க, இவன் போய் சொல்கிறேன் வைக்கிறாங்க. ஆனால் உண்மையான விஷயம் அது கிடையாது. சாப்பாடு நான் தான் ஆக்குறேன், எல்லா வேலையும் நான் தான் பார்த்துக்கிறேன். ஒரு நாள் நினப்பாங்க நான் ஒட்டிய தப்பாக போடுறேன்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு பொம்பளை பிள்ளைய தப்பாக போடுறேன்னு. தப்பாவெல்லாம் போடலை. இந்த மாதிரி சமைக்கிறது வைக்கிறது எல்லாமே தனியாக பார்த்து தான் பிடிச்சி தான் வந்தான். இப்போ அவங்க அப்பா அம்மா பேச கேட்டு திரும்பி கூட பார்க்கல. இப்போ நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உதவிகளை எனக்கு பண்ணுங்கள். உங்கள் உதவிக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பொய் எதுவுமே பேசி உங்கள்கிட்ட நான் வாங்கலை. நீங்கள் கட்டாயம் போடுற பணத்தை நான் ரிட்டர்ன் கொடுத்துருவேன். எனக்கு கொடுக்குறவங்க பணத்தை பூரா நான் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கேன். தன்னம்பிக்கையாக என்னை வாழ வைக்கிறதுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். தன்னம்பிக்கையாக வாழ்கிறது கஷ்டமாங்கிறது எனக்கு தெரியலை. எனக்கு உதவி பண்ணுங்கள். நீங்கள் உதவி பண்ணால் தான் நான் கொஞ்சம் வேலை செய்ய முடியும். என்னால் முடிஞ்சதை பண்ண முடியும். உங்களால் முடிஞ்ச அப்படி அவங்களால உதவி பண்ண முடியாது கூட ஒரு சப்ஸ்கிரைப்போ ஒரு ஃபாலோப்பாக பண்ணுங்கள். ஏன்னா நான் அதை உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன். எத்தனையோ பேருக்கு எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணி நிறைய சப்ஸ்கிரைபர் ஏற்றிருக்கீங்க. எனக்கு இதை பண்ணி கொடுங்க. நன்றி. என்னுடைய சேனல் அதுக்கு எனக்கு பிடிச்ச இந்த உலகத்தையே நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். சாதிக்கணும்னா எனக்கு பொருளாதாரம் தேவை. அதை நீங்கள் எனக்கு ஜெயிக்க வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி. ஜெயிக்கணும், உதவி பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ நண்பர்களே.